எங்களுக்கு எதுக்கு அரசியல்லாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அரசியல் பொருளாதாரம் தெரியாம நம்ம இனம், மொழி, கலாச்சாரம், இலக்கியம் எதையுமே காப்பாற்ற முடியாது. உழைப்பை பத்தி ஒரு ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதை வந்து அவர் வசனமா எழுதுனது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். இங்க உழைப்பு இல்லாம எதுவுமே மாறினது கிடையாது. உழைப்பு இல்லாம இங்க எதுவுமே மாறினதில்லை. இந்த மேஜை உழைப்பால தான் மாறுச்சு. இந்த சாக் பீஸ் உழைப்பால தான் மாறுச்சு. இந்த மேஜையிலேருந்து உழைப்பை கழிச்சுட்டா வெறும் மரம் தான் மிஞ்சும். இந்த சாக் பீஸ்லேருந்து உழைப்பை கழிச்சுட்டா வெறும் சுண்ணாம்பு பவுடர் தான் மிஞ்சும். நீங்க இந்த வீடியோவை பார்க்குற டிவியா இருக்கட்டும், ஃபோனா இருக்கட்டும், லேப்டாப்ஸா இருக்கட்டும், டேபா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அது உழைப்பால தான் கிடைச்சிருக்கும். நீங்க போடுற ஷர்ட்டு, பேண்ட்டு, சாரி, நீங்க அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகிற யூஸ் பண்ற எல்லா விஷயத்துக்குமே டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி உலகம் பூராவும் உழைப்பால தான் மாறி இருக்கு. இங்கே தான் த பாயிண்ட் இஸ், உழைச்ச உழைப்பாளிக்கு எதுவுமே கிடைக்காம, உழைக்காம சொகுசு வாழ்க்கை வாழறவனுக்கு மட்டும் பணமும் சொகுசும் எப்படி போய் சேர்ந்துச்சு? ஆனா ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, கண்ணீர் சிந்தி உழைச்ச உழைப்பாளிக்கு எதுவுமே கிடைக்காம, உழைக்காம சொகுசு வாழ்க்கை வாழ்றவனுக்கு மட்டுமே எல்லா சுகமும் பணமும் எப்படி போய் சேர்ந்துச்சு? திங்க் அபவுட் திஸ் டயலாக். இந்த டயலாக் வந்து என்னை வந்து ஒரு மாதிரி வந்து எனக்குள்ளே நிறைய கேள்விகளை கேட்டுச்சு. அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் பண்ணேன். இதை வந்து வீடியோவாக பண்ணுன்றதுக்கு இந்த வசனம் தான் காரணம். இதை நம்ம கண்டுபிடிக்க வேணாமா? இதை களை எடுக்க வேணாமா?